Information is wealth. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஜீவன் நீர் அப்படிங்கக்கூடிய ஒரு லாங் டைம் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை பற்றி தான். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் லாகின் பண்ணுறதுக்காக உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டினை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபேவரட் கலர், உங்களுடைய ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர் நேமு, உங்களுக்கு ஃபேவரட்டான ஃப்ரூட்ஸோடைய நேமை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆன்சரை டைப் பண்ணிக்கோங்க. கேப்சாவை வந்து டைப் பண்ணதுக்கப்புறமா ரிஜிஸ்டர் பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாகின் பேஜுக்கு போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு சைன்இன் பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லாகின் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டீட்டெயில் வந்து ஷோ பண்ணுறாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து கூகுள் ப்ளேயில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 3 பர்சனாக நீங்கள் வந்து இன்வைட் பண்ணும்போது 100 ருபீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ரிவார்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock வந்து குரூப்பில் வந்து கோடு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அப் டு 100 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெலகிராம் சேனலில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து நீங்கள் டிக் பண்ணுறது மூலமாக டெலகிராம் சேனலில் வந்து ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ஓகே கொடுத்ததுக்கப்புறமா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டாஸ்க்கு, குமுலேட்டிவ் டாஸ்க்கு, விஐபி, டீம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு கீழே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலிட் பர்சனை வந்து இன்வைட் பண்ணும்போது ஒரு 50 ருபீஸ், செகண்ட் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100, தேர்ட் பர்சனுக்கு வந்து 150 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குமுலேட்டிவ் டாஸ்க்கு. ஸோ இன்வைட் 1 பெய்ட் மெம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா போனஸ் கேஷ் 100 ருபீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வேலிட் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 by 1 கீழே கொடுத்துட்டு வராங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஐபியில் வந்து நீங்கள் டிக் பண்ணும்போது ஸோ உங்களுடைய விஐபி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இன்வைட் பண்ணுற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா வேலிடாக இருக்கும்போது ஒரு 2% வேலிடாக இருந்தாங்க அப்படின்னா விஐபி 1 வந்து நீங்கள் ரீச் பண்ணிக்க முடியும். அது ஒரு 5% வந்து வேலிடாக இருக்கும்போது விஐபி 2 அப்படிங்கிற மாதிரி 1 by 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா விஐபி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய டீம் டீட்டெயில் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கோடை ரெடீம் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல சும்மா காமனாக டிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கோடை வந்து டைப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறது மூலமாக உங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்கம் அப்படிங்கக்கூடிய ஸ்லாட்டை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் ஆர்டர் லிஸ்ட்டு, இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில் வந்து ஷோ ஆகுது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஐபி பேஸ் பண்ணி ஒரு 3 பிளான் வந்து கொடுத்துருக்காங்க 0 விஐபியில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஐபி 1 பேஸ் பண்ணி ஒரு பிளான் வந்து அவைலபிளாக இருக்குது. விஐபி 2, விஐபி 3, கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஐபி 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பெர்சனை வந்து நீங்கள் இன்வைட் பண்ணும்போது உங்களுடைய விஐபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உங்களுக்கு கீழே வந்து சபார்டினேட் வந்து ஆட் ஆகும்போது உங்களுடைய விஐபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா விஐபி ப்ராடக்ட்டை வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஒரு வேளை நீங்கள் வந்து இன்வைட் பண்ண முடியல அப்படின்னா இந்த 3 பிளானை வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஃபஸ்ட் பிளான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கு 12 ருபீஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 599க்கு 20 ருபீஸ் வந்து டெய்லி ஏர்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1099 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 38 ரூபா டெய்லி இன்கம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து விஐபி இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு 1899 ரூபா பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இன்கம் 66 ரூபா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஓரளவு நல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயிலை பார்க்குறதுக்காக இந்த இடத்துல வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்கம் வந்து ஜென்ரேஷன் வந்து 2 hours ஒன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் ஆல் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு டேக் ஆல் அப்படிங்கக்கூடிய பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டை வேலெட் கொண்டு போக முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேம் ஸ்லாட். இந்த ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பின் வந்து டெய்லி உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ இது மூலமாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும். ஃபர்தராக ஸ்பின் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது மூலமாக அடிஷ்னலாக வந்து ஸ்பின் எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கோடும் லிங்க்கும் வந்து ஷோ ஆகுது. ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் காப்பி பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அது மூலமாக வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் அண்ட் வித்ட்ராவல் வந்து டாப்லேயே வந்து ஷோ பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும்.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய பேங்க் டீட்டெயில், ஐஎஃப்எஸ்சி கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் அப்படிங்கிற பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த ரீசார்ஜ் பட்டனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா பேயபிள் பி அப்படிங்கக்கூடியதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரீசார்ஜ் பட்டனை டிக் பண்ணுறது மூலமாக ஸோ ஒரு கியூஆர் கோடு வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று ஜென்ரேட் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேடிஎம் மூலமாக பே பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்திங்கன்னா யூடிஆர் நம்பரை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறது மூலமாக உங்களுடைய அமௌண்ட்டை வேலெட் கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் $250 இருந்ததுன்னா உங்களால் வித்ட்ராவல் எடுத்துக்க முடியும். ஸோ 18% டேக்ஸ் போக உங்களுடைய வேலெட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் டெலகிராம்லேயும் உங்களுக்கு வந்து குரூப் அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப்லேயும் வந்து உங்களுக்கு குரூப் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோடு வந்து உங்களுக்கு குரூப்பில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ உங்களுடைய கொஸ்டின் எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் ப்ரூஃப் எல்லாமே வந்து குரூப்லேயே வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பினுடைய லிங்க்கை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்காக ஸோ வாட்ஸ்அப் மூலமாக என்னை வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணி. அப்படி இல்லை அப்படின்னா டெலகிராம் மூலமாகவும் என்னை வந்து கான்டெக்ட் பண்ணி இந்த லிங்க்கை வந்து வாங்கிக்கோங்க. ஸோ எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி அதை ரன் ஆகிற வரைக்கும் நம்மளால் வந்து ஏர்னிங்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க உங்களுடைய ஓன் ரிஸ்கில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் இந்த ஆப்பினுடைய லிங்க்கை வந்து வாங்கிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.